கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பிற்பகுதி. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். என்னையா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்? என் எஜமானை கர்த்தர் சீமானாய் வைத்திருக்கிறார். பொன்னும் வெள்ளியும் ஆடும் மாடும் ஒட்டகங்களும் கழுதைகளும் நிலம்பலங்களும் ஏராளமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் ஒத்த மனுஷனா வந்தான், தனி மனுஷனா வந்தான், ஒரு கூடாரவாசியா இருந்தான். அவனை ஆண்டவர் சீமானாக ஐஸ்வர்யவானாக கர்த்தர் மாற்றினது போல நம்மையும் மாற்றி இருக்கிறார். சிலுவையினால் அந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. இது சிலுவையினால் வந்த ஆசீர்வாதம் ரட்சிப்பு மாத்திரம்தான் அப்படின்னு யாரும் உபதேசம் பண்ணினாங்கன்னா அதை கேட்டுக்கொள்ளுங்க. ஆனா அவங்களுக்கு இன்னொரு பகுதி தெரியலன்னு அர்த்தம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எதன் வழியாய் வந்தது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து நமக்காக சாபமாகி சிலுவையில தொங்கி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஆபிரகாமுடைய வீடு நிறைய பொருட்கள். ஆபிரகாமுடைய நிலம் முழுவதும் தாங்கவில்லை. அவன் கூடாரம் முழுவதும் பொருட்கள், பொன்னும் பொருளும் வெள்ளியும் ஆடும் மாடும் ஐஸ்வர்யமும் செல்வாக்கும் அந்தஸ்தும் தலைமைத்துவமும் எஜமானத்துவமும் லீடர்ஷிப்பும் அவனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுக்க சித்தமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை பக்கத்துல பிடிச்சு சொல்லுங்க. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நிறைவாய் கொடுக்க பூமியின் தேவைகளை, உலக தேவைகளை, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் பிரஜாதியாக நமக்கு உண்டாகும்படி சிலுவையிலே மரித்து இருக்கிறார். என்னை சீமானாக்குவார், உன்னை சீமானாக்குவார் என்று சொல்லுங்கள். இருக்கிறார். உங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருப்பாரா? இருக்கிறாரா? இருக்க போகிறாரா? இருக்க மாட்டாரா? கைகளை கொட்டி கர்த்தரை துதித்து அவரை சந்தோஷப்படுத்து. உலகத்தில் இருக்கிற எந்த ஐஸ்வர்யனை காட்டிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் இருக்கிற எந்த மனுஷனை காட்டிலும், ஜாதியை காட்டிலும், ஜனத்தை காட்டிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கிறிஸ்து அதற்குத்தான் சிலுவையிலே மரித்தார். அவர் மரிக்காமல் இருந்திருப்பாரையானால் தருத்தரத்திலே தான் நம்ம இருந்திருக்கணும். அவர் மரித்ததனால் ரட்சிப்பு வந்தது போலவே ஐஸ்வர்யமும் வந்தது, வசதியும் வந்தது, செல்வமும் வருகிறது, தேவைகளும் வருகிறது, அற்புதங்களும் நடக்கிறது. ஹல்லேலூயா.